Hello friends, நம்ம இப்போ 10th standard mathsல example 7.26 பார்க்கலாம். Arul has to make arrangements for accommodation of 150 persons for his family function. For this purpose, he plans to build a tent which is in the shape of cylinder surmounted by a cone. டென்ட் வந்து சிலிண்டரிக்கல் ஷேப்ல இருக்கு, மேல வந்துட்டு கோன் ஷேப்ல இருக்கு. ஓகேவா? ஸோ ஈச் பர்சன் ஆக்குபைஸ் 4 square meter of the space on ground and 40 cubical meter of air to breathe. What should be the height of the conical part of the tent if height of the cylindrical part is 8? ஓகேவா? ஸோ சிலிண்டர் வந்துட்டு 8 கொடுத்துட்டு கோனோட ஹைட் வந்துட்டு கேட்குறாங்க. 4 square meter வந்துட்டு ஆக்குபை பண்ண முடியும் கீழே அப்படின்னு சொல்றாங்க. கீழே ஜென்ரலாவே என்னது பைஆர் ஸ்கொயர். ஸோ ஒருத்தவங்களுக்கு 4னா 150க்கு எவ்வளோன்னு பாத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆளுக்கு 40 cubic meter ஏர்னா எவ்வளவு பர்சன்ஸுக்கு வால்யூம் அந்த மாதிரி பார்த்துட்டு சிலிண்டரையும் கோனையும் ஆட் பண்ணிடலாம் வால்யூம். ஓகே, ஹைட் ஆஃப் த சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை H1 அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்துட்டு 8 மீட்டர். ஓகேவா? ஹைட் ஆஃப் த கோன் தான் கேக்குறாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். வேற என்ன சொல்றாங்க? ஸோ ஏரியா ஆஃப் ஃபார் 1% வந்துட்டு 4 square meter அப்படின்னு சொல்றாங்க, ஸ்கொயர் மீட்டர். ஸோ ஏரியா ஃபார் 150 persons கொடுத்துருக்காங்க. 150 4ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 15 4s are 60, ஒரு 0. ஓகே, இப்போ ஏரியாவோட ஃபார்முலா என்னது? இப்போ வந்துட்டு பேஸ் வந்துட்டு சிலிண்டரோட பேஸ் என்னவா இருக்கும்? சர்க்கிளா இருக்கும். சர்க்கிளோட ஏரியா என்னது? அப்ப பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 600 அப்படின்ட்டு கிடைச்சிச்சா? இதை நம்ம வந்துட்டு ஈக்குவேஷன் 1 அப்படின்ட்டு வச்சுக்கலாங்க. வால்யூம் ஆஃப் ஏர் வந்துட்டு 1% எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. So volume of air required for 1% வந்துட்டு 40 meter cube. அதே மாதிரி நம்ம இப்போ 150%க்கு பண்ண போறோம். So volume of air required for 150 persons, 150 into 40. So 15 4s are அதே 60 தான், ஆனா இங்க 2 0 இருக்கா, அப்ப மொத்தமா 6000 வந்துரும். 6000 அப்படின்றது வந்துட்டு மீட்டர் கியூப்ல. ஏரியா வந்துட்டு எப்படி பைஆர் ஸ்கொயர்னு போட்டோம், ஏன்னா கீழே வந்துட்டு சர்க்கிள் மட்டும்தான். ஆனா இப்ப நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு சிலிண்டரும் ஒரு கோனும் இருக்கு. அப்பனா மொத்தமா நம்ம ஏரியா வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் வால்யூம் ஆஃப் கோன் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த வால்யூம் ஆஃப் ஏர் ரெக்வயர்டு ஃபார் 50% இட்ஸ் நத்திங் பட் வால்யூம் ஆஃப் கோன் பிளஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஓகேவா? அதுதான் வந்துட்டு 6000 மீட்டர் கியூப். ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் கோன் வந்துட்டு என்னது? சிலிண்டரோட 1/3, அப்போ 1/3 πr ஸ்கொயர் ஹெச் பிளஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னது? πr ஸ்கொயர் ஹெச். ஸோ நம்ம சிலிண்டரோட வந்துட்டு H1 வச்சிருந்தோம், கோனோட ஹைட்டை H2 வச்சிருந்தோம், விச் இஸ் ஈக்குவல் டு 6000. இப்ப ரெண்டுத்துலயுமே எது காமனா இருக்கு? பை ஆர் ஸ்கொயர் காமனா இருக்கா? அதை வெளியெடுத்துலாம். இங்க என்ன இருக்கப்போ 1/3 H2 பிளஸ் ஒரு H1 ஈக்குவல் டு 6000. ஸோ நமக்கு இந்த பை ஆர் ஸ்கொயருக்கு 600ன்ற வேல்யூ இருக்கா? அப்படின்னா ஃப்ரம் 1 அப்படின்ட்டு போட்டுட்டு 600 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1/3 H2 இருக்கு. ஓகேவா? இங்க H1 நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது? H1 அப்படின்றது வந்துட்டு 8 மீட்டர். கரெக்டா? நம்ம ஹைட் ஆஃப் த சிலிண்டர் தெரியுமா? அது போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 6000. H2/3 பிளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 6000 டிவைடட் பை 600. 2 0 ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். 166610. ஸோ இங்க என்ன இருக்கு? இப்போ H2/3 பிளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 10 இருக்கு. பிளஸ் 8 இந்த பக்கம் போறப்ப -8 ஆயிடுமா? அப்ப H2/3 இஸ் ஈக்குவல் டு 10 minus 8. So H2/3 is equal to 10 minus 8 வந்துட்டு 2. இப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 into 3 என்னது? 6. ஆஃப் த கோன் வந்துட்டு 6 மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாம். தேங்க்யூ.